33% இடஒதுக்கீட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நாட்டில் அது நிறைவேறிடுச்சு. சட்டம் நாடாளுமன்றத்தில் அது எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போவும் கூட அதிமுகவினுடைய ஒரு பெரிய கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது அதில் 17 பெண் வேட்பாளர்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. அது 10%க்கும் குறைவாகத்தான் நம்ம இப்போதைய அளவில் பெண் வேட்பாளர்களை பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை, மற்ற முக்கிய கட்சிகளுடைய அறிக்கையெல்லாம் வரும்போது அவங்கெல்லாம் எவ்வளவு பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம். செங்கம் தனி தொகுதியில் திரு TS வேலு, கீழ்பெண்ணாத்தூர் ராமச்சந்திரன், ஆரணி ஜெயசுதா, இவங்களை நம்ம பேசிகிட்டு இருந்த பெண் வேட்பாளர்களில் ஒருவர், செய்யாறில் முக்கூர் சுப்பிரமணியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் நினைக்கிறேன் களமிறங்குறாரு. வந்தவாசி தனி தொகுதியில் ராணி அவர்கள், செங்கம் தனி தொகுதியில் TS வேலு அவர்கள். செங்கம் தனி தொகுதி 2 முறை வந்திருக்கு, செக் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் களமிறங்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் பட்டியல். விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் தனி தொகுதியில் அர்ஜுனன், வானூர் தனி தொகுதியில் முருகன், விழுப்புரத்தில் திருமதி விஜயா, திருக்கோவிலூரில் திரு பழனிசாமி, அதோடு சேர்த்து மயிலத்தில் திரு CV சண்முகம். அது ஏற்கனவே வந்துருச்சு பழைய பட்டியலில். இதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் களமிறங்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள். கள்ளக்குறிச்சியில் உளுந்தூர்பேட்டை குமரகுரு ஏற்கனவே நின்னார், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கராபுரம் ராகேஷ், கள்ளக்குறிச்சி தனித்தொகுதியில் திரு ராஜீவ்காந்தி. இதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர்கள் நிலவரம். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது சேலம் மாவட்டம். முதலமைச்சராக இருந்த தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாவட்டம். அங்கே கங்கவல்லி தனி தொகுதியில் திரு நல்லத்தம்பி சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு. ஆத்தூர் தனி தொகுதியில் திரு ஜெயசங்கரன் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு. ஏற்காடு இது ST தொகுதி, உஷாராணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓமலூரில் திரு மணி சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு. மேட்டூர் வெங்கடாஜலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் களமிறங்குறாரு. சங்ககிரியில் வெற்றிவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறங்குறாரு. பாருங்க, ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அநேகமாக ஏற்காடு உஷாராணி அவர்கள் மட்டும்தான், ரெண்டுமே இல்லை சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். சேலம் தெற்கில் திரு வினோத் அவர்கள், இவரும் ஒரு புதுமுகம் நினைக்கிறேன், அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் வீரபாண்டி தொகுதியில் டாக்டர் பாலாஜி சுகுமார், இவரும் புதுமுகம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை. வீரபாண்டி தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேந்தமங்கலம் ST தொகுதி, பழங்குடியினருக்கான தொகுதியில் முன்னாள் MLA சந்திரசேகரன். நாமக்கல் மாவட்டத்தில் திரு ஸ்ரீதேவி மோகன் அவர்கள். அதே போல் பரமத்தி வேலூர் தொகுதியில் திரு S சேகர் அவர்கள், அவர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். மற்றும் திருச்செங்கோடில் திரு சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுகிறாரு. குமாரபாளையத்தில் திரு தங்கமணி அப்படின்னு கூட சேர்த்துக்கணும். ஈரோடு மாவட்டத்தில் களமிறங்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கில் திரு R மனோகரன், ஈரோடு மேற்கு தமாகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் அதுக்கான அறிவிப்பும் வெளியாச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களை எதிர்த்து அநேகமாக திரு பிரபு அவர்கள் களம் காண்பார். ஹந்தியூரில் திரு ஹரிபாஸ்கர் களம் காண்கின்றார். பெருந்துறையில் திரு ஜெயக்குமார் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். பவானிசாகர் தனி தொகுதியில் திரு பன்னாரி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார், அவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். இதுதான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் நிலவரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.